எந்த ஒரு விஷயமுமே என்றைக்குமே ஆரம்பிக்கும் போது ஒரு புள்ளி, இழுத்தால் ஒரு கோடு என்று சொல்லுவார்கள். அந்த புள்ளி இப்பொழுது மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு கோடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் முதலில் 1969 ஒரு கதை எழுதினேன். அந்த கதைக்கு கிடைத்த சன்மானம் 10 ரூபாய். அந்த காலத்திலே 10 ரூபாய் என்பது இன்றைக்கு 1000 ரூபாய். இன்றைக்கு நான் நிறைய சம்பாதிக்கிறேன். ஐ ஹவ் ஏர்ன் மோர். ஆனால் அன்றைக்கு இருந்த வரவேற்பு இன்றைக்கும் இருக்கின்றது. என்னை அப்டேட் செய்து கொள்கிறேன். எனக்கு வயதாகிவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் எனக்கு வயதாகவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் என்னை அப்டேட் செய்து கொள்கிறேன். இன்றைக்கு என்ன கதை எழுதுவது? இப்பொழுது சமீபத்தில் ராணியிலே ஒரு தொடர்கதை எழுதினேன். எனக்கு நானே நல்லவன் என்று ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைத்து ஒரு கதை எழுதினேன். ராணி பத்திரிகையிலே அந்த கதை வெளிவந்தது. 35 வாரங்களாக நான் எழுதினேன். அந்த கதை ஏஐ என்ற வரப்போகிறது. இன்றைக்கு இங்கே நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இதிலே ஒரு ஏஐ இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. உங்களைப் போலவே ஒருத்தர் வரலாம். பிற்காலத்தில் இது நடக்கப் போகின்ற ஒரு விபரீதங்கள், இதை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்தில் வர டிஸார்டர்ஸ் என்று சொல்வார்கள், ஃபியூச்சர் டிஸார்டர்ஸ், அது வரலாம். அப்படி வந்தால் நாம் எங்கே யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் உண்மையானவர்கள் என்று நமக்கு தெரிய போவதில்லை. வாழ்க்கையை குழப்பமாகிவிடும். அப்பேற்பட்ட அபாய கட்டம் வரக்கூடாது என்கிற எண்ணத்திலே எழுதப்பட்ட கதை தான் எனக்கு நானே நல்லவன். அந்த வார்த்தையை சொல்வது கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ரோபோ தான் சொல்லுகிறது. அதுதான் ஆட்களை கொள்கிறது, அதுதான் ஆட்சியை நடத்துகிறது, அதுதான் மனித வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே போகிறது. இந்த அபாயம் பிற்காலத்தில் வரக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடாது. மனிதன் தான் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை வைத்துத்தான் நான் அந்த கதையை எழுதினேன். அந்த கதையும் இந்த ரேடியோ ரூம் என்கிற அமைப்பில் வரப்போகிறது. ஒரு லைக்காவை போல இன்றைக்கு ஒரு லைட் கிடைத்திருக்கிறது நமக்கு. ஒரு லைக்கா கிடைத்தது சினிமாவுக்கு, இன்றைக்கு கிடைத்திருக்கிற லைட் டெக்னாலஜி அது எங்கே கிடைத்திருக்கிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் எப்படி சந்திரனில் பட்டு அது ஒரு பூரண நிலவாக மாறுகிறதோ, அதேபோல் அந்த லைட் டெக்னாலஜி அவர்கள் இப்பொழுது அந்த ஒளி நம்முடைய வெங்கின் மேல் விழுந்து அது ஒரு பூர்ண சந்திரனாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நான் எப்படி ஒரு நாவலில் இருந்து 1500 நாவல்களை தாண்டி இன்னமும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் போல, வெங்கியும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த ஒரு 5 சிறுகதைகள் மட்டுமல்ல, என்னுடைய கதைகள் மட்டுமல்ல, மற்ற எழுத்தாளர்களின் கதைகளும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். பொன்னியின் செல்வன் 60 ஆண்டுகள் ஆகிறது. பொன்னியின் செல்வன் எழுதும் பொழுது கல்கி நினைத்து பார்த்திருப்பாரா? மணிரத்னம் இயக்க மிகப்பெரிய ஸ்டார்கள் எல்லாம் நம்முடைய பாத்திரங்கள் ஆதித்த கரிகாலனாகவும் வந்தியத்தேவனாகவும் குந்தவையாகவும் வருவார்கள் என்று அவர் நினைத்து பார்த்தா எழுதினார். இந்த 2023ஆம் ஆண்டு பொன்னியின் செல்வன் வந்தது. 60 ஆண்டுகள் முன்பு அவர் எழுதினார். நான் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது அந்த கதையை படித்தேன். இன்றைக்கு அந்த கதாபாத்திரங்களெல்லாம் நிஜ பாத்திரங்களாக மாறி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து பொன்னியின் செல்வன் என்றால் என்ன என்பதை எல்லோருக்கும் தெரிய வைத்தது. அதே போலத்தான் இன்றைக்கு நாம் போட்டிருக்கின்ற விதை, 2024 போட்டிருக்கக்கூடிய விதை 2074 நாம் இருப்போமோ இல்லையோ, நம்முடைய சந்ததிகள் எல்லாம் இந்த ரேடியோ ரூமை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். பல்வேறு மொழிகளை இன்றைக்கு நாம் பார்த்தோம், வீடியோவிலே பார்த்தோம். நிறைய மொழிகளிலே பேசினார்கள். கலிபோர்னியாவிலிருந்து பேசினார் ஒருத்தர். நிறைய பேர் இது மாதிரி நம்முடைய கதைகளை எல்லாம் வேற்று மொழிகளிலே இந்த ரேடியோ ரூம் பழசாக இருக்கலாம். சுரேஷ் கிருஷ்ணா சொன்னார், டைரக்டர், இந்த ரேடியோங்கிறது பழசாக இருக்குது, இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம், ஆனால் இவர் ரேடியோ ரூம் வைக்கிறாருன்னு சொல்லி. பழசு தான் என்றைக்குமே நல்லது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவார்கள். பழைய தங்கம், பழைய பட்டு புடவை, பழைய பாத்திரங்கள், அம்மா சமையல், பாட்டி சமையல் எல்லாமே கோல்டு தான். இன்றைக்கி இருக்க பீட்சா பர்கர் எல்லாம் நல்லதில்லை. அம்மா செஞ்ச சமையல் நாம் என்னைக்காவது சொல்லுவோமா? எப்போ ஓல்ட் இஸ் கோல்டு, ரேடியோ இஸ் கோல்டு, ரேடியோ ரூம் இஸ் கோல்டு. அந்த மாதிரி நிலைமைக்கு நாம் இந்த ரேடியோ ரூம் உருவாகி கொண்டிருக்கிறது. செவி வழியாக கேட்டு மூளைக்கு கடத்துவது.
from voice to brain there is a stream என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்ட்ரீம் நமக்கு திரு வெங்கி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் கொடுப்பார். வெங்கி வெங்கி என்று எல்லோரும் வெங்கியை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் மாதம் சொல்லுவார், நான் வெங்கியை போய் பார்த்துட்டு வரணும், ஐ ஆம் வெரி கன்ஃபியூஸ்டு, எனக்கு மனசு சரியில்லை, இப்போ வெங்கியை பார்த்துட்டு வந்தால் சரியாயிடும். எங்கே போகிறேன்னா திருப்பதி போவார், வெங்கடாசலபதி. அப்புறம் வெங்கடாசலபதி செல்லமாக கூப்பிட்றது வெங்கி. டேய் வெங்கி, நான் வர்றேன், கூட்டம் இல்லாமல் பார்த்துக்கடா, நான் வந்தால் கூட்டம் இல்லாமல் என்னை கூப்பிட்டு போடா என்று உரிமையோடு பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைத்தார். அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் அந்த வெங்கடாசலபதி, லார்ட் வெங்கடாசலபதி. அந்த பெயரை வைத்துக்கொண்டு அந்த வெங்கி வெங்கி என்று அன்போடு அழைத்து கொண்டு வெங்கி என்னோடு இணைந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னுடைய மகன் கார்த்திக் குமார் ஒரு நாள் எனக்கு ஃபோன் செய்து, அப்பா வெங்கி உங்கள்கிட்ட பேசணும். யாரா வெங்கி? தெரியலப்பா, வெங்கின்னு ஒருத்தர் வந்து பேசணும், உங்கள் கதைகளை பண்ணணும்னு சொல்கிறாரு, உங்கள் க்ரைம் கதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். சரி நீ கொடு, ஏன்னா நிறைய பேர் என்னுடைய கதையை பண்ணிட்டுருக்காங்க. நிறைய கதைகள் என்னுடைய நாவல்ஸ். சோஃபார் ஐ ஹேவ் ரிட்டன் 1500 நாவல்ஸ். ஐ ஆம் மூவிங் டு கின்னஸ். ஒரு நாள் கிடைக்கும், ஐ வில் கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் தேர் ஆர் so many formalities in the கின்னஸ் குரூப். ஒரே ஒரு லாங்குவேஜில், அது வேர்ல்டு லாங்குவேஜில் 1500 நாவல்ஸ் எழுதுனா நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். தமிழ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை வச்சு நீங்கள் இவ்வளோ நாவல் எழுதிருக்கீங்க, அதை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். நீங்கள் பண்ணாட்டையும் பரவாயில்லை, என்னை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கின்னஸ் அவார்டுக்கு மேலே. அதனால்தான் இன்றைக்கு இந்த மேடை எனக்கு கிடைத்திருக்கிறது. ஐ ஹவ் காட் திஸ் டை. உண்மையில் சொல்கின்றேன், நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போவதில்லை. சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கும் நான் இதுவரைக்கும் ஒரு 5 படங்கள் நான் செய்திருக்கின்றேன். 5 படம் நன்றாகவே போயிருக்கின்றன. ஆனால் ஒரு தடவை கூட ஆடியோ லான்ச் போனதில்லை, போக பிரியப்படையவில்லை. ஆனால் இன்றைக்கு இது வந்து என்னுடைய உலகம், என்னுடைய புத்தக உலகம். இது என்னுடைய நாவல்கள், என்னுடைய பாத்திரங்கள் உயிர் பெறுகின்றன, அவை பேசப்படுகின்றன, அவற்றை கேட்டு எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். அவர் சொன்னது போல நம்முடைய குழந்தைகள், நம் குழந்தைகள் அப்பாக்கள், நம்முடைய தாத்தாக்கள் எல்லோரும் மகிழும் வண்ணம் இந்த ரேடியோ ரூம் செயலி வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு மிகுந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.